இந்த அழகான பட்டு ப்ளவுஸில் வந்து பார்டரை கட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், இது வந்து லைனிங் கிளாத்து யூ ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. இது ஒரு கேன்வாஸ் வச்சு நம்ம கட் பண்ணலாம். இந்த கேன்வாஸ் வந்து ஷோல்டர் அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஷோல்டர் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் வந்து நம்ம இந்த யூ ஷேப்புக்கு வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். வரைஞ்சி எடுத்து அந்த பீஸு வரைஞ்சிட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே வந்து நம்ம சுற்றி வர அதே யூ ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டர்ன் கிளாத் வைக்கிறதுக்காக தான் இந்த ஷேப் நம்ம வைக்கிறோம். இது வந்து நம்ம இப்போ நான் யூ ஷேப்புக்கு வச்சுருக்கேன். என்ன ஷேப்புக்கு வேணாலும் நம்ம மாடல் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து யூ ஷேப்புக்கு வந்து அந்த கேன்வாஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டிங் மாதிரி இருக்கணுங்க. நம்ம பேட்டர்ன் எடுக்கிற கிளாத் வந்து ஃபோல்டிங் மாதிரி இருக்கணும், கட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கேன்வாஸ் மாதிரியே தான் இருக்கணும். இப்போ கேன்வாஸ் அப்படியே வச்சு கேன்வாஸ் அதே அளவு வந்து நம்ம பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேன்வாஸ் ஒட்டியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கேன்வாஸ் மேலே அந்த பீஸை வச்சு அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பீஸு உள்ளேயும் வெளியிலும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே கேன்வாஸ் மேலே வச்சு பின் குத்தி தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாத்தெல்லாம் நெளிஞ்சிரும். ஸோ அது ஷேப் கரெக்டாக வராது. ஸோ பின் குத்தி தான் பண்ணணும். இப்போ இந்த ப்ளூ பார்டர் கட் பண்ணியிருந்தாங்களா, அதில் வந்து இந்த குட்டி குட்டி பாலாக வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடில் வந்து பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த பிசுரை மறைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து பைப்பிங் நம்ம வச்சுக்கலாம். இந்த பைப்பிங் வச்சிட்டோம்னா பிசுறு வந்து நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பால் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்படி நமக்கு அந்த பைப்பிங் வைக்கலை, நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் பால் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு லேஸு நமக்கு என்ன மேட்சிங் இருக்கோ அந்த லேஸு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பைப்பிங் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பைப்பிங் வச்சுட்டு இந்த பால் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பால் வைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச்லேயும் வைக்கலாம், 2 இன்ச்லேயும் வைக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம். இல்லை நெருக்கமாகவும் வச்சுக்கலாங்க. அது நம்மளுடைய இஷ்டம் தான் வச்சுக்கிறது. ஸோ அது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பேட்டர்னோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம அடித்து திருப்பிடணுங்க. அடித்து திருப்பினோம்னா ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்துன்னா அதுலேயே ஒரு 2 தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் இதுதான் ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஈஸியான மெத்தடு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு தைச்சி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு நாட் வச்சு ஒரு குஞ்சம் வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு. இது ஈஸியாக தான் இருக்கும். தைக்கணும்னு நினச்சா தைக்கலாங்க எல்லாருமே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், எவ்வளோ